ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் ட்ரிப் போகலாம்னு பிளான் பண்ணி போன இடம் தான் இந்த கொடைக்கானல். இந்த தடவை நான் மட்டும் தனியாக போகாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போடு போனது தான் ஸ்பெஷல்லே. இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் சூஸ் பண்ணது கவர்மெண்ட் பஸ். ஃபுல் ட்ரிப்போட பட்ஜெட் எவ்வளோ, என்னென்ன பிளேஸ்லாம் கவர் பண்ணோங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை. அதுதான் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணணுங்கிறது. இப்போது நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் பைக் எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்குள்ளேயே போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக். அப்போ தான் தோணுச்சு, பஸ் ஸ்டாண்டு கோயம்பேட்லேயே இருந்திருக்கக்கூடாதான்னு. ஒரு வழியாக பல வழிகளை தாண்டி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாச்சு. பைக்கை பார்க்கிங்கில் போட்டுட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து பார்த்தா ஆம்பியன்ஸ் அவ்வளோ சூப்பராக மிரட்டி வச்சுருக்காங்க. சூப்பராக மெயின்டைனும் பண்ணிகிட்ருக்காங்க. பஸ்ஸு கிளம்புறதுக்கான டைம் அதிகமாக இருந்ததுனால பஸ் ஸ்டாண்டு முழுக்கவும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் புக் பண்ண அந்த பஸ்ஸும் வந்து நின்றுச்சு. அதில் எங்களோட செக்இன் அப் பண்ணிட்டோம். செக்இன் அப் பண்ணி எங்களுக்கான சீட்டில் போய் உக்காந்து எங்களோட ட்ராவலை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறப்போ சிட்டிங்கை ப்ரிஃபர் பண்ணாமல் ஸ்லீப்பரை ப்ரிஃபர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது அந்த ட்ராவல் முடிகிற டைமில் தான் எங்களுக்கே தோணுச்சு. இதுதாங்க கொடைக்கானலோட ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் சில்வர் ஃபால்ஸ். இதில் நான் ப்ரீவியஸாக ட்ராவல் பண்ணும்போது 2 தடவையும் தண்ணியே பார்க்கல. இந்த தடவை தண்ணி ஓரளவுக்கு சூப்பராக வந்துட்டுருக்கு. ஒரு வழியாக கொடைக்கானல் வந்து நாங்கள் இறங்கிட்டோம். இறங்கின உடனே ஒரு சின்னதாக டீயை சாப்பிட்டு நாங்கள் புக் பண்ணி வச்சுருந்த காட்டேஜில் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட்டோம். எங்கள் வண்டி முதலாக நின்ன ஸ்டாப்பே இந்த பசுமை பள்ளத்தாக்கு, தட் மீன்ஸ் சூசைட் பாயிண்ட். இந்த இடத்துக்கு நான் இதுக்கு முன்னே வந்தப்பெல்லாம் மிஸ்டேக் கவராகி ஒன்றுமே தெரியாமல் வெறும் பளீர்னு பனி மட்டும்தான் தெரிஞ்சுது, அதாவது மேகமூட்டம் மட்டும்தான் தெரிஞ்சுது. இப்போ என்ன தெரியுதுன்னு உள்ளே போய் பார்த்தா கூட்டத்துக்கு மேலே கூட்டமாக, அதுக்கு மேலே 4 மணிக்கியா அப்படின்னு இருந்துச்சு. எல்லாத்தையும் விளக்கிட்டு வெளியே வந்து பார்த்தா மிஸ்ட் எல்லாமே கீழேயே இருக்குது. அங்கங்கே சூப்பராக வியூவோட பா. பசுமை பள்ளத்தாக்கை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து தான் 2வதாக எங்கள் வண்டி நின்ன ஸ்டாப்பு தான் இந்த பில்லர் ராக். ஆளுக்கு 10 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்த்தா பா, ஒர்த்து சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனை இதுக்கு முன்னாடி மேகமலை சம்மந்தப்பட்ட வீடியோவில் தான் நான் பார்த்துருக்கேன். இந்த இடத்துல அதுவும் கொடைக்கானலில் முதல் தடவையாக நான் இந்த மாதிரி சூப்பராக பார்க்குறேன். அதோட ஃபீல் வேறு லெவலில் இருக்கும். அது அந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்கும் போது தான் தெரியும். ரெண்டு பக்கமும் பச்சை பசேல்னு சூப்பரான சீனரிஸ். காரில் ட்ராவல் 2 நாள் எல்லாத்துக்குமே லீவு. மேகக்கூட்டத்துக்கு நடுவில் அந்த மலை இருக்கிறது மட்டும் இல்லாமல்
நாமளே அங்கே இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஃபீல். இதோ வந்துட்டோம்ல நம்மளோட 3வது ஸ்டாப்பே குணா கேவே, ரீசெண்டாக மஞ்சள் பாய்ஸ் கேவ். இன்றைய காலகட்டத்தில் ஒரு விஷயம் எதுக்காக ட்ரெண்ட் ஆகுது, ஏன் ட்ரெண்ட் ஆகுங்கிறதே தெரியாமல் ட்ரெண்ட் பண்ணுறது தான் இன்றைய ட்ரெண்டாக இருக்குது. அப்படிங்கிறது தான் இந்த குணா கேவோட ஹிஸ்ட்ரி. நம்ம வெள்ளைக்கார தாத்தாங்க வச்ச பேர் இந்த இடத்துக்கு டெவில்ஸ் கிச்சன். அந்த டெவில்ஸ் கிச்சனுங்கிறது யாருமே பார்க்கக்கூடாது, ரொம்ப ஆழமான பகுதி, ரொம்ப பயங்கரமான பகுதி, ஆபத்தான பகுதி, இப்படின்னு நிறைய பேரை காவு வாங்கின இடம் தான் இந்த டெவில்ஸ் கிச்சன். எல்லாரும் பயந்து நடுங்கிற இந்த டெவில்ஸ் கிச்சனையே ஒரு ஷூட்டிங்காக சூப்பராக யூஸ் பண்ணவர் தான் நம்ம உலக நாயகன் கமலஹாசன். அந்த பாட்டு, அந்த படம், இந்த ரெண்டுத்துக்காகவும் தான் இதுக்கு பேர் குணா கேவ்னு வச்சாங்க. அப்போது ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் இப்போது மஞ்சுமேல் பாய்ஸுங்கிற பேரை வச்சு இவனுங்க ட்ரெண்ட் பண்ண விஷயத்தில் எங்கள் பின்னாடி எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இந்த கூட்டத்தோட கூட்டமாக பார்த்துட்டு வரத்துக்குள்ள அடுத்ததாக இன்னொரு படத்தை எடுத்து திரும்பவும் இதை ட்ரெண்ட் ஆக்கி இந்த கூட்டத்தை டபுள் மடங்கு ஆக்கிடுவாங்க. அப்படி போயிட்டுருக்கு ட்ரெண்டிங்கில். இந்த இடத்தோட இன்னொரு ஹைலைட்டு இந்த மரத்துக்கு நடுவில் வேறு கிட்ட உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறது தான். கூட்டம் கூட்டமாக வந்தவங்க கூட்டமே கலையாமல் அதே இடத்துல உட்காந்துட்டு இருந்தா எப்படி தான் ஃபோட்டோ எடுக்கிறதோன்னு யோசித்து கடைசியில் ஆளுக்கு ஒரு ஃபோட்டோவை எப்படியோ ஏனோ தானோன்னு எடுத்து அங்கேருந்து கிளம்பலான்னு பிளான் பண்ணால் அப்போ தான் தோணுச்சு இந்த இடத்துக்கு வர ஒவ்வொருத்தரும் போடுற அந்த ஒரு டைலாக் அதை நானும் போடுவேன். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. குணா கேவுக்கு போனதில் அங்கே கிடைச்ச ஒரு சில இடங்களை வச்சு 4-5 ஃபோட்டோவை எடுத்து தள்ளிட்டு காரில் ஏறி உட்காந்து அதுக்கு அடுத்ததாக நம்ம வண்டி போய் நின்ன ஸ்டாப்பே இந்த பைன் ஃபாரஸ்ட். இந்த இடத்துல நாம் மற்ற இடங்களில் பார்த்த மாதிரி மலையை சுற்றி இருக்கிற மேகங்களையெல்லாம் பார்க்க முடியாது, மிஸ்ட் எஃபெக்டையும் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம போகிறப்ப செம்ம கிளியராக இருந்துச்சு. இது ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட். உயரமாக இருக்கிற மரங்களும் அந்த மரங்களுக்கு நடுவில் இருக்கிற ஒரு இயற்கையான அழகும் தான் இந்த பைன் ஃபாரஸ்ட். போதுமான அளவுக்கு பைன் ஃபாரஸ்ட்டில் ஃபோட்டோவும் வீடியோவையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வண்டி அடுத்ததாக போய் நின்ன இடம் தான் இந்த மோயர் பாயிண்ட். மோயர் பாயிண்ட்டும் ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டு. உள்ளே போய் பார்ப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 2 வியூ பாயிண்ட் போலவே இங்கேயும் மிஸ்ட் எஃபெக்ட்ஸ்லாம் அதிகமாக இல்லாமல் வியூ செம்ம கிளியராகவும் நீட்டாகவும் அழகாகவும் இருந்துச்சு. அந்த அழகாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக மேகம் மேலே ஏறும்போது நம்ம கேமராவில் கேப்சர் பண்ண வீடியோ தான் இது. இங்கே மேகம் அழகழகாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நாம் அடுத்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணோம்ல, அதுக்கடுத்து தான் நம்ம கார் போய் நின்ன அடுத்த ஸ்டாப்பே டால்ஃபின் நோஸ். இதுக்கு முன்னே நம்ம பார்த்த ஒவ்வொரு இடமுமே நம்ம மலை மேலே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஒரு இடம் மட்டும் மலைக்கு கீழே போய் ட்ராவல் பண்ணி காரை ஒரு இடத்துல சேஃபாக பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 1-1.5 கிலோமீட்டர் வரைக்கும் டவுனில் ட்ரெக்கிங் போகணும். போகும்போது ஸ்லிப்பரியான ஷூஸோ செருப்போ இல்லாமல் ஒரு சூப்பராக குவாலிட்டியான ஷூஸ் அண்ட் செப்பல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய இடத்துல வலிக்கி விடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக தெரிகிறது, வரும்போது ரிட்டன் ஏறும்போது உங்களுக்கு ரொம்ப
கஷ்டமாக இருக்கும். அதனால் கூடவே ஒரு தனி கேனும் எடுத்துகிட்டு போயிடுங்க. வரும்போது ஒரே ஸ்ட்ரெச்சில் மேலே ஏறாமல் அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏறுங்க. அப்போ தான் கொஞ்சம் களைப்பு இல்லாமல் இருக்கும். ஏன்னா இருக்கிறதுலையே இங்கே இந்த ஒரு லொக்கேஷனில் தான் நம்ம ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு இடத்துல மட்டும் சேஃபாக இறங்கிட்டு சேஃபாக ஏறுங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்ததுக்கப்புறம் மிஸ்டெலாம் சுற்றி இந்த பாட்டிமா கடைக்கிட்ட நம்மளை நிற்க வச்சிருச்சு. இங்கே நின்று அந்த மிஸ்டோட அழகை பார்த்துக்கிட்டே பாட்டி அம்மா கிட்ட 2 ஜூஸ் பாட்டிலை வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து திரும்பவும் ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்மளோட இந்த 1.5 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் கிடைக்கிற வியூ தான் அந்த பாயிண்ட். அங்கே உட்காந்துட்டு இருக்கிறார் பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட். ஸோ இங்கேருந்து தான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போது கீழே நிறைய மேகங்கள் கவர் ஆனதுனால கீழே இருக்கிற வியூ நம்மளுக்கு கிளியராக விசிபிள் ஆகலை. இது எப்போவுமே நடக்கிறது தான். இருந்தாலும் நம்ம விட்டுருவோமா, அங்கேருந்து ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி இன்றைக்கி டே 1 க்ளோஸ் பண்ணிட்டோம். டே 1 நிறைய இடம் சுற்றி பார்த்த மாதிரி டே 2லையும் காலையிலே எழுந்திரிச்சு கிளம்பி கார் வந்ததுக்கப்புறம் அதில் ஏறி நாம் பார்த்த ஃபஸ்ட்டு பிளேஸ் தான் இந்த பழனி மலையோட வியூ பாயிண்ட். எப்போ பார்த்தாலும் பழனி மலையோட வியூ நம்மளுக்கு கிளியராக தெரிகிறதே இல்லை. ஆனாலும் இன்றைக்கி ஓரளவுக்கு தெரிஞ்சது. அப்போ கூட அதுதான் பழனி மலையாங்கிற ஒரு டவுட் இப்போ வரைக்கும் இருக்குது. நான் ட்ராவல் பண்ண முதல் நாளாக இருக்கட்டும், இந்த 2வது நாளாக இருக்கட்டும், மழை மிஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் செம்ம கிளியராக கிளைமேட் இருந்துச்சு. அதனால் எங்களால் எல்லா வியூவையும் கிளியராக பார்க்க முடிஞ்சது. அடுத்ததாக நாம் பூம்பாறை வில்லேஜுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதுதான் பூம்பாறையோட வியூ பாயிண்ட். பார்க்கவே சூப்பரான வியூ இங்கே மட்டும்தான் கிடைக்கும். அதுதான் பூம்பாறை. பல விஷயங்களுக்கு இந்த பூம்பாறை ஃபேமஸாக இருந்தாலும் இந்த பூம்பாறைக்கே ஃபேமஸ் இந்த குழந்தை வேலப்பர் கோவில் தான். இந்த கோவிலுக்கு வெளியே நிறைய இடத்துல பூண்டு வித்துட்டு இருப்பாங்க. இது இங்கேயே விளைச்சல் பண்ணுற பூண்டு. நம்ம ஊரில் கிடைக்கிற பூண்டை விட இதோட குவாலிட்டி சூப்பராக இருக்கும். தேவைப்பட்டா அதை வாங்கிக்கலாம்.
அடுத்தது நம்ம போயிட்டு இருக்கிற லொக்கேஷன் மன்னவனூர் டேம். இங்கே போட்டிங் இருக்குது, லேக் வியூ இருக்குது, வியூலாம் சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனால் அங்கே கிடைக்கிற வியூவை நீங்களே பாருங்களேன். இதுதான் மன்னவனூர் செக் டேமோட வியூ. இங்கே போட்டிங்கும் இருக்குது, ஜிப்லைனரும் இருக்குது. ஜிப்லைனில் 500 பே பண்ணணும் ஒரு ஆளுக்கு. இதே போட்டிங்னா இந்த பரிசில் நம்ம சவாரி பண்ணால் ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்கும். இன்றைக்கி தான் இந்த டைம் தான் இதில் ஃபுல்லாக தண்ணி இருந்து நான் பார்த்தேன். நாங்களும் போட்டிங் பண்ணோம். ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்து நாங்கள் 4 பேரும். சூப்பராக இருந்துச்சு. மன்னவனூர் செக் டேமில் போட்டிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்ததாக அது பக்கத்துலேயே இருக்கிற மன்னவனூர் ஷூட்டிங் லொக்கேஷன். இதுதான் அந்த ஷூட்டிங் லொக்கேஷன். இதுக்கும் என்ட்ரி டிக்கெட் ஒன்று வாங்கிட்டு உள்ளே போய் பார்த்தா சூப்பரான ஒரு வியூ. இதுதான் நான் உங்ககிட்ட சொன்ன மன்னவனூர் லேக்கோட சூப்பரான ஒரு வியூ. எப்படி இருக்குது? இந்த இடத்துல தான் நிறைய படங்களோட ஷூட்டிங்ஸ் வந்து நடத்தியிருக்காங்க. இது ஷூட்டிங்க்கு சூப்பரான ஒரு பிளேஸ். டே 2வோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மன்னவனூர் லேக் வியூ பாயிண்ட்டோட இன்றைக்கி நாள் முடியுது. இதோட நம்மளோட ட்ராவலும் முடியுது. இதுக்கப்புறம் சூப்பரான ஒரு ஸ்பாட்டில், சூப்பரான ஒரு லொக்கேஷனில், வேறு மாதிரியான ஒரு இடத்துல நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த ட்ராவல் மொத்தத்துக்குமே எங்கள் 4 பேருக்கு என்ன செலவாச்சு, ரூமுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, காருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்ததான் சூப்பரான ஒரு லொக்கேஷனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பாய்.